அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குதத்த வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகூம் 1:7. புயலில் ஒரு புகலிடம். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் கவலைகளும் புயலாக வீசும்போது நம் மனதிற்கு அமைதி தரும் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இது. இந்த வசனம் நமக்கு 3 முக்கியமான உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது. 1. கர்த்தர் நல்லவர். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். கஷ்டங்கள் வரும்போது தேவன் நம்மை மறந்துவிட்டார் என்று நினைக்கிறோம், ஆனால் அவர் நம்முடைய நன்மையை மட்டுமே கருத்தில் கொள்கிறார். 2. அவர் அரணானவர். பழங்காலத்தில் போர் நடக்கும்போது மக்கள் பாதுகாப்பிற்காக பலமான கோட்டைகளுக்குள் ஓடுவார்கள். அதுபோல இக்கட்டு நாள் எனப்படும் கஷ்டமான காலங்களில் நாம் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய பாதுகாப்பான கோட்டை நம்முடைய ஆண்டவர். அவர் புயலை விட பெரியவர். 3. அவர் நம்மை அறிந்திருக்கிறார். தேவன் ஏதோ தூரத்தில் இருக்கும் ஒரு கடவுள் அல்ல. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீர், உங்கள் பயம், உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை நம்பும்போது அவர் உங்களை கைவிடமாட்டார். இன்று நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் பயப்படாதீர்கள். உங்கள் பாரங்களை அவரிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்கள் புகலிடமாகவும் பலமாகவும் இருப்பார். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்ற உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்று சோர்வோடும் மனக்கவலையோடும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். வாழ்க்கையின் இக்கட்டு நாட்களில் நீரே எங்களுக்கு பாதுகாப்பான அரணாக இரும். நாங்கள் உம்மை முழுமையாக நம்புகிறோம். நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் என்பதற்காகவும் எங்களை பாதுகாப்பதற்காகவும் நன்றி. எங்கள் பலவீனங்களை நீக்கி உம்முடைய பெலத்தினால் எங்களை நிரப்பும். உம்முடைய சமாதானம் எங்கள் இதயங்களை ஆளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.